வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய அழகு அத்தியாயம் 13. வந்ததும் மரகதத்திற்கு ராஜுவின் நினைவு. ஏமா அந்த அம்மா இப்படி பைத்தியமாட்டும் இருக்காங்க? மகள் கேட்டாள். வெறும் விளக்கு வெளிச்சத்தை கண்டு சூரியன் காயுதுன்னு ஏமாந்துட்டா. இப்போ இருட்டிலே கண் தெரியாமல் தடுமாடுறா. என்ன சொல்கிறீங்கம்மா? மகள் சினுங்கினாள். கேட்டுக்க, புகழுன்னு மயங்கிடாதே. நமக்குன்னு ஒரு நிச்சயமான நிலையான வாழ்வு வேணும்னு சொல்கிறேன். ஆமாம், சினிமாவில் இருக்கிற எல்லோருமே மோசம்னு சொல்கிறீங்களா? நல்லா படித்தவங்க கூட எத்தனை பேர் சினிமா தொழிலிலே ஈடுபட்டிருக்காங்க. பெரிய டைரக்டர்களாகவும் நடிகர் நடிகைகளாகவும் மின்னுகிறாங்க. பணத்தை வாரி குவிக்கிறாங்க. உங்களுக்குத்தான் ஏனோ இந்த சினிமா உலகத்து மேலேயே ரொம்ப வெறுப்பு. சிடுசிடுத்தபடி மகள் நடந்தாள். திரை உலகின் ஜொலிப்பு தன் மகளின் கண்களில் மின்னுவதைக் கண்டு மரகதம் திகைத்து போனாள். நான் எல்லோரையும் மோசம்னு சொல்ல வரலே. தொழிலே எப்போவும் பக்தியும் பயமும் வேணும். அப்படி நம்மால் இருக்க முடியலைன்னா அது கிட்டக்கவே போகக்கூடாது. ஏன்னா அந்த ஏணிப்படி உச்சியில் இருந்து கீழே விழுந்தா சட்டுன்னு நிமிர்ந்து உட்காருவது கஷ்டம். சினிமாங்கிறது ஒரு ஏணிப்படியாமா? மகள் வரிசை பட்கள் தெரிய மெல்லிதாக சிரித்தாள். மொத்தமாக புகழ் என்பதை ஒரு ஏணிப்படியின் உச்சிக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. மற்ற தொழில்களில் கிடைக்கிறதை விட சினிமா உலகில் ஒரு நடிகனோ நடிகையோ புகழையும் பொருளையும் சீக்கிரம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து பரவசப்பட்டு ரசிக்க முடிஞ்ச ஒரு கலை இது. புகழ் வரும்போது ஓகோன்னு வருது. தலைகணம் வந்து தடுமாறி விழுந்தா அதல பாதாளத்தில் விழுந்துடுவாங்க. தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவம் தான் அம்மாவை அப்படி பேச வைக்கிறது என்பதை மகள் புரிந்து கொண்டாள். அவள் மேலே விவாதிக்கவில்லை. தாயும் மகளும் மௌனமாக நடந்தே வீடு திரும்பினர். அதற்கு பின் மரகதம் மீதமிருந்த சமையலை வேகமாக செய்து முடித்தாள். பைத்தம் பருப்பும் வெல்லமும் போட்டு ஒரு திடீர் பாயாசம் வைத்து அப்பளங்களை பொறித்தெடுத்தாள். இலைக்கு முன் உட்கார்ந்த சிவனேசன் முணுமுணுத்து கொண்டே சாப்பிட்டான். மகளுக்கு பிறந்த நாள் வந்ததும் பாயாசமும் அப்பளமும் தடல் புடல் படுது. வரும்போது சுருட்டு வாங்கிட்டு வந்தியா? உரிமை கொண்டு எழுந்து கை கழுவ சென்றான். பின் கெட்ட அமிர்தம், எதிர்போர்ஷன் கனகவள்ளி, மாதவி அம்மா இவர்களுக்கு கிண்ணங்களில் பாயாசத்தை திரப்பி மகளிடம் கொடுத்து அனுப்பி வைத்தாள். உங்கள் பொண்ணுக்கு நேராக பேசக்கூடாதுன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? சுருட்டு பட்டேன்னு செலவழிக்க பணம் எங்கிட்ட ஏது? அதட்டினாள் மரகதம். இல்லையோ, பொண்ணுக்கு பிறந்த நாளுக்கு புது புடவை எடுத்து சிங்காரிச்சு அழிச்சிட்டு போனாயே, எல்லாம் வச்சிருப்ப. அந்த புடவை என் பொண்ணுக்கு எடுக்கலை. நாடகம் ரேடியோ இதுகளுக்கு போக நல்லதாக ஒன்று கட்டிக்க இருக்கட்டும்னு எனக்கு வாங்கிக்கிட்டது. அதை குழந்தையை கட்டிக்க சொன்னேன். வெட்டி பயல் வாசல் திண்ணையிலேயே அப்பன்னு உட்கார்ந்துருக்கானே, இவன் ஏதும் குழந்தைக்கு வாங்கி தரலையேன்னு சொல்லி காட்டுறியா? மரியாதையாக பணத்தை எடு, இல்லாட்டி என்ன பயமுறுத்துறீங்களா? உனக்கு இப்படி ஒரு குடும்ப வாழ்வு, மானம் மரியாதையெல்லாம் வந்தது யாராலே? எல்லாம் இந்த ஐயாவாலே, தெரிஞ்சுக்கோ. இருமலுடன் திண்ணையை நோக்கி வாயிலுக்கு நடந்தான். மரகதம் அறைக்குள் சென்று பீரோவை திறந்து பர்ஸை எடுத்தாள். 50 ரூபாய் நோட்டை தர்மம் செய்தாகிவிட்டது. இப்போது இந்த மனிதனின் வாயை அடைப்பது எப்படி? 10 ரூபாய் நோட்டு ஒன்றும் 50 ரூபாய் ஒன்றும் உள்ளே ஒட்டி கொண்டிருந்தன. நல்ல காலம். மாத ஆரம்பம். 4 பேர் கொடுத்த வாடகையிலும் ரேடியோவில் வந்த பணத்திலும் நாடக மேடை தந்த சிறு தொகையிலும் வீட்டு சாமான்கள் இத்தியாதி செலவுகளை சமாளித்து விட்டிருந்தாள். 50 ரூபாயை தூக்கி தாராளமாக கொடுத்து விட்டது அவளது நிலைக்கு அதிகம்தான். சேச்ச, கொடுத்ததை பற்றி நினைக்கக்கூடாது. ஒரு பக்கம் கொடுத்தால் இன்னொரு பக்கம் கிடைக்காமலா போகும்? திடீரென்ற நாடக வாய்ப்புகள் ஒன்று மேல் ஒன்றாக வந்து குவிந்தால் ஒரு ஏழையை பார்த்து ஏழையே இறங்கவில்லை என்றால் பிறகு யார் இறங்குவார்கள்? நலிந்து போன ஒரு நடிகைக்கு நலிந்து போன ஒரு நடிகை உதவ முன் வராவிட்டால் தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டு வெளியே வந்தாள் மரகதம். மாத ஆரம்பத்திலே என் செலவுக்கு 10 ரூபாயச்சும் கொடுப்பேன். இப்போ என்னடானா? முணுமுணுத்த கணவனிடம் 10 ரூபாயை கொடுத்தாள். இதை பத்திரமா இழுத்து பிடிச்சி மாதம் பூராவும் வச்சுக்கோங்க. இந்த மாதம் எனக்கு வரவுக்கு மேலே செலவு வந்து விட்டுருக்கு. ரஞ்சினிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஆகணும். இன்னும் என்னென்னவோ செலவு.
கண்டிப்பாக பேசினாள். அடிக்கடி தாகம் எடுக்குது. மாதம் ஒரு வாட்டியாவது சிவநேசன் இருவிக்கொண்டே இழுத்தான். என்ன என்ன நாடக மேடையில் வள்ளி திருமணம் பாட்டு நினைப்புக்கு வருதோ? தாகம் தீர்ந்ததடி அன்னமேன்னு அதட்டினாள் அவள். என்ன செய்யறது, கொஞ்ச நாள் பழக்கமா? சீன் இழுத்து மேலெல்லாம் வலி எடுக்கும். அப்பப்போ ஒரு டோஸ் போட்டால் வலி மறைஞ்சு போயிடும். ஆமாம், இப்போ கூட அப்பா இடுப்பே முறிஞ்சு போகுது வலி. பாவம், வெட்டி முறிச்சிட்டு வந்திருக்கீங்க, சும்மா கிடங்க. மிரட்டுற புத்திங்கிறது உங்கள் வாழ்க்கையாக போயிட்டு நானும் வேணாம் வேணாம்னு பார்க்கிறேன். தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு பொம்பளைக்கு புருஷதாக இருக்கிறதே பெருமையாக நினைக்காம ஏதோ வேலை மாதிரி சம்பளம் எதிர்பார்க்குறீங்களே, நீங்கள் அறிவுள்ள மனிதன் தானா? சலிப்பும் கோபமும் தாளாது உரத்து குரலில் கத்திவிட்டாள். என்ன சொன்ன? என்னை பார்த்தா கேள்வி கேட்ப. நீ திமிர் பிடிச்சவ. அன்னைக்கு அனாதையாட்டம் அழுதுகிட்டு நின்ன போது வாழ்வு கொடுத்தது யாரு? கோப கனல் பறக்க அந்த ஒல்லி மனிதன் குதியாக குதித்தான். சும்மா நிறுத்துங்க. சதா பழைய பல்லவியை பாடிக்கிட்டு அலுப்புடன் அவள் உள்ளே திரும்பினாள். உரத்த குரலில் பேசினால் சிவநேசனின் வார்த்தைகள் சற்றென்று எவருக்கும் விளங்காது. அத்துடன் இருமல் வேறு பக்கவாத்தியம் வாசிக்கும். எனவே உச்சத்துணையில் வெறி பிடித்தவன் போல வாசல் திணையில் இருந்தபடி கூச்சலிட்டு கொண்டு இருந்தான். அதை எவரும் புரிந்து கொள்ளவில்லை. மரகதத்திற்கு ஆத்திரமும் வசதியும் தாங்க முடியவில்லை. இரவு சாப்பாட்டிற்கு பின்னர் சமையல் அறையை ஒழுங்கு செய்துவிட்டு படுப்பதற்காக பாயை எடுத்துக்கொண்டு வந்தாள். உடம்பும் மனமும் உண்ணாக நொந்தன. அப்போதுதான் அங்கே உள்ள நுழைந்தார் காலமேகம். தங்கச்சி, எங்கு சிவநேசனை திண்ணையில் காணோம்? வியப்புடன் கேட்டார். கழுதி கேட்டால் குட்டிச்சுவர் என்று கத்த வேண்டும் போன்றதொரு துயரம் அவளை ஆட்டி குலுக்கியது. சமாளித்து கொண்டு மெல்ல முறவளித்தாள். எங்கே போயிருப்பார்? எங்கேயாச்சும் சுருட்டு வாங்க போயிருப்பார். சொன்ன பேச்சு கேட்கறதில்லை. அசட்டியாக சொல்லிவிட்டு வெற்றிலை பெட்டியையும் மோடாவையும் முன்னால் வைத்துவிட்டு உட்காருங்க, கொஞ்சம் வெத்தலை போட்டுக்குங்க உபசரித்தாள். சிவநேசன் மனைவியிடம் கோபித்து கொண்டு அடிக்கடி ஒரு நாள் தலைமறைவாக சுற்றுவது வழக்கம். அதிலும் மாத துவக்கத்தில் கையில் கொஞ்சம் காசு கிடைத்து விட்டால் வாக்கிங் போய் வரேன் என்று ஒரு நாள் முழுவதும் போய்விடுவான். கை காசாலம் துளைத்து ஆட்டப்பாட்டமெல்லாம் ஓய்ந்த பிறகு ஓசைப்படாமல் வாயில் தினையே சரணமாக வந்து சுருண்டு கொள்வதும் அவளுக்கு தெரிந்த கதைதான். பல சமயங்களில் பட்டை அடித்த வேகத்தில் நாடக மேடை பாடல்களை பாடியபடியே ராஜபாட் நடை போட்டபடி உள்ளே வந்து அசடு வழிவதும் உண்டு. அவனது கோமாளி குணம் இதர குடித்தனக்காரர்களுக்கு பழக்கமாக்கி விட்டதினால் அவர்கள் தங்களுக்குள் சிரித்து கொண்டாலும் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள். சிவநேசன் 10 ரூபாயை கண்ட உற்சாகத்தில் எங்கேயாவது மறைந்திருப்பான் என்ற நினைப்பில் அவள் அசட்டியாக சூழ் கொட்டினாள். உங்களுக்கு ரொம்ப அவசரமா பேச வந்தாப்புல தெரியுது. மறுபடியும் உபசரித்து மோடாவை இன்னும் சற்று அருகில் தள்ளினாள். கொஞ்சம் பாக்கை அள்ளி வாயில் போட்டுக்கொண்டு வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தடவியபடி எதிரே தரை மீது சுவர் ஓரமாக கண் கொண்டாள். இப்போதான் வந்தேன், இன்னும் சாப்பிடலை. நாளைக்கு காலையிலே விவரமாக சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி பம்பாயிலே ஸ்பெஷல் நாடகங்களை தொடர்ந்து 4-5 நாள் நடத்த போகிறாங்க. உனக்கு அதிலே வாய்ப்பு வாங்கி தர ஏற்பாடு செஞ்சுருக்கேன். நல்ல பணம் கிடைக்கும். என்ன சொல்கிற? ரொம்ப நல்லா இருப்பீங்க அண்ணாச்சி. நீங்கள் மட்டும் இல்லாட்டி அவள் தொண்டை அடைத்து கொண்டது. என்னவோமா, எப்படியே இருக்க வேண்டிய பொண்ணு நீ இப்போ எப்படியோ இருந்துக்கிட்டு இருக்க. அதை பார்த்து தான் வேதனைப்படுறேன் வருத்தத்துடன் கூறிவிட்டு துண்டை உதறி தோல் மீது போட்டுக்கொண்டு எழுந்து பின்பக்கம் சென்று விட்டார்.